இப்போ தாவேக்கால யூ காட் பியூர் டிவிகே மினிஸ்டர்ஸ், யூ காட் பியூர் டிவிகே எம்எல்ஏஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் மாற்றுன்னு தான் ஓட்டு கேட்டீங்க. 2/3 போய் ஒரு கட்சியில் சேர்ந்துடணும். தாவேக்கால அவங்க ஐக்கியம் ஆகிட்டாங்கன்னா ரெட்டலை தூக்கி கீழே போட்டு விசில் எடுத்து வாயில் வச்சுன்னு ஊத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐக்கியம் ஆகிட்டாங்க. ஒன்று ரெட்டலைனா இப்படி ஆட்டு, விசில்னா இப்படி ஆட்டு. இந்த ரத்தம் அதிமுக ரத்தம். பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாவம் ஐயா வேலுமணி, பாவம் ஐயா சிவி சண்முகம், பாவம் ஐயா விஜயபாஸ்கர், அவங்களெல்லாம் பார்த்தா பாவம் மேலே என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு ரெண்டு பேர் மேலே கோடிங்களால் சம்பாரிச்சாங்கன்னு கேஸ் இருக்குது. ஏங்க மக்கள் வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு 1 கோடி ரூபாய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ரெட்டலைக்கு போட்டாங்க. ரெட்டலை ஓட்டை எப்படி விசில் எடுத்துன்னு போகலாம்? இது ரொம்ப மோசமாக மலிவான அரசியலாக இருக்குது. 5 பேர் கொள்கை தலைவர்னு வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதானா? இந்த 5 கொள்கை தலைவர் அதுவும் சத்தியமாக வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எடப்பாடி முதல்வராக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் அதிமுகல நிறைய கிரைசிஸ் வந்துச்சு. ஆனால் அதை எல்லாத்தையும் அவர் சமாளிச்சிட்டாரு. இப்போ ஒரு அதிகாரமற்ற சூழல்ல இருக்கிறாரு. இப்போ அதை விட பெரிய லெவல்ல கிரைசிஸ் வந்துடுது. இதை அவரால் சமாளிக்க முடியுமா? அவங்க பொதுக்குழு வேற கூட்டணும்னு டிமாண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம்கே இஷ்யூ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது கண்டிப்பாக இதுக்கப்புறம் இடியாப்ப சிக்கல் போகுது. கோர்ட்டுக்கு போவோம். திருப்பி கோர்ட்டுக்கு போகும்போது வலியது வெல்லும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியலில் தான் வலியது வெல்லும். கோர்ட்டில் போகும்போது சட்டத்துக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். இது சிக்கல். இது கண்டிப்பாக இமீடியட்டாக தீர்வு வராது. இது என்னதான் இழுத்துட்டு போனாலும் 2029 வரலும் போகும். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வரலும் இருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எப்போ யாருப்பாங்க சீக்கிரமாக முடிச்சு விடுங்க. எந்த கட்சி யார் யாரோட இருக்காங்களோ அன்றைக்கேற்ற மாதிரி அன்றைக்கி காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும். அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நான் குறிப்பிட்டு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஈசி என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். ஈசி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சில முடிவு எடுக்கணும். ஏன்னா அதுவுமே கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுக்குன்னு தனிப்பட்ட பவர்ஸ் இருக்குது, தனிப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். இது கோர்ட்டு கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனையும் ஐடியா கேட்கும், இல்லை ஒப்பீனியன் கேட்கும். மற்ற விஷயம் கவர்னரையும் கேட்பாங்க. ஏன்னா கவர்னர்கிட்ட ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்குது. குதிரை வேற ஆட்சி முயற்சி இங்கே நடக்குது அப்படின்னும் போது கவர்னர் ஆஃபீஸையும் கேட்குறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நாங்கள் துடிக்குது புஜம் உதவி செய்து ஆக வேண்டும் அப்படின்னு கமல் சார் மாதிரி ஒரு சிலர் முடிவு பண்ணுறாங்க இல்லைங்களா, உதவியே பண்ணி ஆகணும் அரசுக்கு அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் சிக்கல் வரும். அவங்களுக்கு அப்புறம் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. என்னென்னா 2 விஷயங்க. இப்போது 2/3 சொல்கிறாங்க. இந்த 2/3 விளக்கமாக சொல்லணும்னா 2/3 போய் ஒரு கட்சியில் சேர்ந்துடணும். என்ன பண்ணணும்? ஐக்கியமாயிடணும். இப்போ தேவைக்கெல்லாம் அவங்க ஐக்கியம் ஆகிட்டாங்கன்னா ரெட்டலையை தூக்கி கீழே போட்டு விசில் எடுத்து வாயில் வச்சுன்னு ஊத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐக்கியம் ஆகிட்டாங்க. ரெட்டலையை தலைமையில் வச்சுக்கின்னு விசில் எடுத்து கையில் வச்சுன்னு இருந்தால் அது செட் ஆகாது. கோர்ட்டு இது ஒன்று ரெட்டலைனா இப்படி ஆட்டு, விசில்னா இப்படி ஆட்டுன்னு கோர்ட்டு கேட்கும். புரியுதுங்களா? நான் 2த்தையும் வச்சுக்கணும்னு பண்ண முடியாது. அப்படி 2த்தையும் வச்சுக்கணும்னு பண்ணனா விஜயன்னா கூட்டணிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். இல்லை கூட்டணியில் நான் சேர்த்துக்கிறேன்றதை வெளிப்படையாக எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக அறிவிச்சிருக்கணும், அதை நடத்தியிருக்கணும். பண்ணலை. நம்ம பண்ணது பின்பக்கம் வழியாக போனோம். பின்பக்கம் வழியாக போயிட்டு டோரை திறந்துக்கிருந்து எடுக்கும்போது ஓனர் லைட்டை போட்டாப்ப. அப்போ என்ன பொருளெல்லாம் என்ன சொல்லுது? இல்லை நாங்கள் இவர் கூட தான் போவோம், உங்கள் கூட எங்களுக்கு இருக்க இஷ்டம் இல்லைன்னா பொருளெல்லாம் சொல்லுது. அப்போ ஓனர் என்ன பண்ணுவார்? அவர் ஐயோ அம்மான்னு கத்தின்னு ஓடுவார். இதுதான் இப்போ நடக்குது. ஓகே, நம்ம அதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னா பின்பக்கமாக போகாமல் முன்பக்கமாக 4 பேர் அறிய, மக்களெல்லாம் பார்க்க, தெருவுலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முன்பக்கமாக போயிட்டு ஒரே ஒரு தான் பிரச்சனை. அந்த தாமரை ஒன்று கூட வச்சுனுக்கிறீங்க, அதை அப்படி கைட்டி வச்சுட்டு நீங்கள் ரெட்டையில தூக்கின்னு வாங்க, நம்ம பேசிக்குவோன்ட்டா இந்த பஞ்சாயத்து இல்லை. ஆனால் நம்ம அப்படி பண்ணலையே. நம்ம என்ன பண்ணோம்? குக்கருக்கு மேலே இருக்குது விசிலு, தூக்கு குக்கரை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? குக்கர் இப்படி திருப்பி கோர்ட்டில் காட்டும். பாருங்கள் சார், விசில் இருக்குது முன்னாடி, குக்கருக்கு முன்னாடி. அவர் டிடிவி என்ன பண்ணுவார்? கீழே குக்கர் அப்படி இப்படி திருப்பார் ரிவர்ஸில். ஐயா குக்கர் ஐயா ஃபுல்லாக பாருங்கள், குக்கருக்கு மேலே தான் ஐயா விசிலுக்கு, மொத்தமாக குக்கர் ஐயா, விசிலு போனால் வரும், குக்கர் வர வாங்க முடியுமா? விசில் விலைன்னா குக்கர் விலைனா, விசிலுக்கு செலவு கம்மி ஐயா, குக்கருக்கு செலவு ஜாஸ்தி, கொஞ்சமாச்சு கஷ்டம் நச்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு அவர் வாதம் வைப்பார். அப்போ நீதியரசர் முன்னாடி ஆனால் இருக்குது. இது இப்படி ஒரு பிரச்சனை 2 நாளைக்கு முன்னாடி இல்லை. இதை யார் உருவாக்குனது? உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட அரசியல் பண்பு என்ன?
நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட விஜய் சார் எல்லாரையும் போய் பார்க்குறாரு, பாராட்டுறாரு அப்படின்னப்போ சந்தோஷப்பட்டேன் உள்ளபடியே. அண்ணாவோட படம் இருக்குது, அண்ணா மாதிரியே போகிறாங்க, அண்ணா மாதிரியே ஒரு சிலர் சொன்னாங்க, நான் அண்ணா வழியிலன்னு சொன்னேன். அது தாளலையே, அக்கிரமம் நாட்டை தாளலையே என்று பாரத பிரதமர் மோடியிடம் கோட்டீஸ்வரனை அரசியல் பேச வைத்து விட்டீர்களே. எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் போய் சந்திச்சாரு. ஏடிஎம்கே தரப்புல வந்து சிவி சண்முகம், வேலுமணி அண்ட் குரூப்பை தான் சந்திச்சிருக்காரு. நியாயமா எடப்பாடியை அரசியல் மரியாதை நிமித்தமா பார்த்திருந்தா நியாயமா இல்லை. அதாவது அது எப்படி சொல்றது, நியாயம்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், சரிங்களா? இது வந்து சட்டப்படி இல்லை முறைப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கண்ணியம் தவறாதபடின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை தான் பார்த்துருக்கோம். அதுதான் முறை, அதுதான் தர்மம். தர்மன்றது மாறாது, தர்மன்றது ஒன்று, நியாயன்றது தான் மாறும். தர்மப்படி எடப்பாடி பழனிசாமியை தான் பார்த்துருக்கணும். ஆனால் எங்களுக்கு இஷ்டம்லாம் பார்க்க முடியாது. அடுத்து சபாநாயகருக்கு இப்போ நான் போய் பார்த்தா சபாநாயகர் யார் அங்கீகரிப்பார்? நான் பார்த்தவர் தான் அங்கீகரிப்பார். நாங்கள் அதுக்கு தயாராகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி ராகுல் ஜி மாதிரி ஒரு பெரிய பிரெயின் பர்சன் இருக்கிறார். அவர் எதாக இருந்தாலும் எங்கள் ஜியை கேட்டு தான் செய்வோம். எல்லாம் நிறைய பேர் பொய்யா பேசுகிறாங்க, ஜி இருக்கிறாரு மோடிஜி இருக்கிறாருன்னு. மோடிஜி கிடையாது, பின்னாடி இருக்கிறது ராகுல்ஜி. சும்மா எப்போ பார்த்தாலும் எதுக்கெடு மோடிஜின்னு. மோடிஜியை பற்றி பேசுவோம், அவர் பெருமை பேசணும்னா ரொம்ப பேசலாம், நிறைய பண்ணியிருக்கிறார் நாட்டு மக்களுக்கு. அது தனியாக இன்னொரு சப்ஜெக்ட். மற்றபடி இப்போது வந்து தாவேக்கா வந்து பிஜேபியோட இது, அதை சொன்னது யார், அதை விதைச்சது யார்? ஐயா திருமாவளவன். என்ன சொன்னார்? பாஜக பெற்காத ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை. சரி, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைக்கு உங்கள் கூட என்ன கோலி விளையாட வேண்டியது இருக்குது? அந்த 2 கோலி பத்திரமா ஜோபியில் வச்சுக்க வேண்டியது, அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தையோட அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன வேலை? அதனால தான் சொல்கிறது, காயாரம் மாதிரி நிறைய ஆகிப்போச்சு. அதனால் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் இதெல்லாம் விசாரித்து சுத்தபத்தம் பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் கம்மியாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்கார் விஜயண்ணா. அதனால் விஜயண்ணாக்கு உறுதுணையாக இருந்து மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிஸ்லாம் இங்கே தமிழகத்துக்கு வந்து கொஞ்சம் ரைடெல்லாம் விட்டாங்கன்னா இந்த ஆசை போயிடும். இப்போ எதுக்கு நீங்கள் வந்து போகணுன்னு நினைக்கிறீங்க ஒருத்தரோட? ஒரு ஆதாயம். அப்போ அந்த ஏஜென்சிஸ் வந்தாவே இதற்கு பாதி பிரச்சனை கம்மியாயிடும்ன்றது என்னோட புரிதல். சார், இப்போ லீமா ரோஸ் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ஃபியூ டேஸ் நானு பொதுவாக தான் பேசுறேன். நீங்க ஏன் லீமா ரோஸ் போறீங்க? இல்ல நான் சொன்னேன், அவங்க கொஞ்சம் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கட்சியிலே சேர்ந்தாங்க, இம்மிடியேட்டா சீட் கொடுத்தாங்க. இப்போ ஏதோ கட்சியோட முக்கிய பிரமுகர் மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாங்க. அந்த 5 நபர்ல ஒருத்தரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இப்படி ஷார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது? யாரு உபயதாரர் வந்து ஐயா எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். அவங்கள தான் இந்த இது வந்து இந்தியன் நேவியில் கேட்க வேண்டிய கேள்வி, அவ்வளோ முக்கியமான கேள்வி. எப்படி வந்து அவர் திடீர்னு பவர் சென்டர் ஆனார் அப்படின்னா ஏதோ மாடல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் சொல்கிறது, டிராவிடியன் மாடல் தோற்று போச்சு, சிபிஐ ஜெயிச்சிருந்தா விவசாயி மாடலு, சிபிஎம் ஜெயிச்சிருந்தா தொழிலாளி மாடலு, விசிகா ஜெயிச்சிருந்தா கீழே இருக்கிறவங்களோட மாடலு, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருந்தா அது வந்து டபுள் இன்ஜின் மாடலு, அதிமுக ஜெயிச்சிருந்தா அம்மா மாடலு, திமுக ஜெயிச்சிருந்தா அப்பா மாடலோ டிராவிடியன் மாடல் ஏதோ ஒன்று. கட்சியில் லாட்ரி மாடல் ஜெயிச்சிச்சோ அப்படின்னு ஒரு சில இளம் பத்திரிகையாளர் என்னிடம் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கிறாங்களா கட்சியில்? இப்போ அந்த 30 எம்எல்ஏக்களுக்கு பணம் 10 செய்யும். அதனால தான் நாம் வந்து ஜி நிறைய பணம் வச்சுக்கிறாங்க பொழுது, நிறைய பேரெல்லாம் நடக்குது, உங்கள் துறையெல்லாம் தூங்கின்னு இருக்குது, இது மக்கள் பணம், தயவுசெய்து மக்கள்கிட்ட இதெல்லாம் வரணும், மீட்டெடுக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். டிமானிட்டைசேஷன் பண்ணி எங்களெல்லாம் நடுத்தரில் நிறுத்தினீங்க, 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டோம். இங்கே பார்த்தா செல்வந்தர்கள் சீமாட்டிகளாக சுற்றுறாங்க, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. அதனால தான் அதை சொல்கிறோம். வேலுமணி பாஜக கூட ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் க்ளோஸ்டாக நெருக்கமாக இருந்தார். மாறா எடப்பாடி கொஞ்சம் பிடிவாதமாக அவருக்கான விஷயத்த இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக வேலுமணி அன்கோக்கு தானே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரில. அப்போ நான் சொன்ன கோரிக்கை டிஸ்மிஸ். அவங்கெல்லாம் உட்காந்து இந்த காயாரமோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. எது வேணால் நடக்கும். இது இப்படி தான் போகுது அப்படி தான் போகுதுலாம் இல்லை. நான் வந்து பார்வையாளராக பார்க்குறது, இது ரொம்ப மோசமாக மலிவான அரசியலாக இருக்குது. 5 பேர் கொள்கை தலைவர்னு வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதானா? இந்த 5 கொள்கை தலைவர், அதுவும் சத்தியமாக ஐயா காமராஜர் இப்படி இதெல்லாம் இருந்தால் அவரே வந்து எப்பா நான் திருப்பி வந்து வேறு ஊருக்கே அடுத்த ஜென்மத்துக்கே போயிடுறேன்ட்டு ஓடுவார். தமிழ்நாட்டில் எனக்கு வரலாறு, நான் இருந்த பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நடுவில் கூட ஒரு பார்த்தேன், ஒரு மீம் ஒன்று, விஜய் சார் வந்து சாமி கும்பிட்டுனே போகிறாரு, ஜீசஸ் வந்து இறங்கி நான் பெத்தலாமுக்கே போகிறேன்ப்பா என்னால் தாங்க முடியலன்னு ஓட்டார். அது மாதிரி எந்தெந்தெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும். ஏங்க இது யதார்த்தம் இல்லை, இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லைங்க. இதை வந்து
ஆட்சி கட்டிலில் உட்காரணும். சரி, நீங்கள் உட்காந்துட்டீங்க, உட்கார்ந்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த வேலைகள் பண்ணுறாங்க? இப்போது யாருமே அதை ரசிக்கலை. நீங்கள் தாவேக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அதிமுகவில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஊழல்வாதிகள் வந்து இவங்க கூட சேர்றது உங்களுக்கு பிடிக்குதான்னு ஓட்டு போட்டவங்களே தாவேக்காரங்களையும் கேளுங்க. மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்றுக்கிட்டோம். அதுக்கு மீறிலாம் கருத்து சொல்கிறதுக்கோ வழக்கறிஞராக பேசுகிறதுக்கோ பத்திரிகையாளராக பேசுகிறதுக்கோ எனக்கு எந்த தார்மீக அடிப்படையெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் தான் இறுதி எசமானர்கள், மக்கள் தான் மகேசன். எனக்கும் இப்போ அதான் கேள்வி. இப்போ காங்கிரஸ் ஆதரவு தரும்போது மதவாத சக்திகள்கிட்டேருந்து யாரும் வரக்கூடாதுன்னாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விசிகாவும் அந்த ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் இவர் மதச்சார்பற்ற தன்மையில பாதுகாக்க உறுதியா இருக்காருன்னு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அவங்கள உள்ள இழுக்கும்போது இப்போ இந்த முதல்ல ஆதரவு கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யற மாதிரி தானே அது? நம்பிக்கை துரோகன்றது அப்படியும் சொல்லலாம். யதார்த்தமாக எல்லாரையும் சேர்த்துக்கினா நல்லா ஒரு அரசு பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன் நம்ம கட்சி அமைச்சர்கள் தான் நல்லா இருக்கணுமா? அதிமுக பார்த்தா பாவமா இல்லையா? இப்போ பாவம் ஐயா வேலுமணி, பாவம் ஐயா சிவி சண்முகம், பாவம் ஐயா விஜயபாஸ்கர், அவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இல்லை? என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு 2 பேர் மேலே கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாங்கன்னு கேஸ் இருக்குது. இப்போ அதிமுகவோட இருக்கும் எல்லார் மேலேயும் இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு புனிதரை சொல்ல முடியாது. அண்ணே உங்கள் மேலேயும் இருக்குண்ணே, எங்களெல்லாம் வளர்த்து பெருசாக்குனதே நீங்கள் தான் கூட அப்படி போயிடும். இப்போ என்னன்னா அதிமுகக்குன்னு ஒரு நிலைப்பாடு, ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அரசியல் கட்சி, அதுக்குன்னு ஒரு ஓட்டு, தொண்டரோட உழைப்பு, மக்கள் வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு 1 கோடி ரூபாய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்கள நீங்கள் ஏன் குறைச்சி மதிப்பிடுங்க? அவங்க விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்லை திமுக ஓட்டு போட்டாங்களா? அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ரெட்டலைக்கு போட்டாங்க. ரெட்டலை ஓட்டை எப்படி விசில் எடுத்துன்னு போகலாம்? இது நியாயமா? நியாயம் இல்லையா? இந்த அடிப்படை நியாயத்தை முட்டு கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் கம்பு சுற்றின்னு வரீங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் பேசிக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னாரு. யார்? ஐயா சிவி சண்முகம். சரி, ஷாக் ஆன உடனே சொல்லுவீங்களா? இல்லை ஷாக் கட்சி 4 நாள் கழிச்சு வெளில சொல்லுவீங்களா? ஷாக் ஆனப்போயே சொல்லணும்ல. இப்போ நீங்கள் 4 நாள் கழிச்சு சொல்கிறீங்க, ரைட்டு. சரி, இப்போது நான் சரி, உண்மை, அது ஒரு வாதம், அது நடந்துச்சா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு அவங்க 2 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தர் திமுக அதிமுக கூட்டாகி ஒரு ஆட்சி வந்து அந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்காம போய் நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்கன்னா சபாஸ், ஒரிஜினல் அதிமுக பிரீடு. இன்றைக்கி ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகைகளெல்லாம் ஒரு செய்தி என்னன்னா, நம்ம வண்டலூர் ஜூ, அறிஞர் அண்ணா ஜூக்கு வந்து வண்டலூரில் இருக்கிறதுக்கு ஆசிய சிங்கம் வந்து வந்துக்குது. அதில் அந்த பார்க் அத்தாரிட்டிஸ் வந்து ரொம்ப பெருமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. we have got pure breed of Asiatic lions. என்ன சொல்கிறாங்க? பியூர் பிரீடு, வேற எந்த பியூர் பிரீட் ஆஃப் ஏசியாட்டிக் லயன்ஸ். ஒரு பார்க்கில் ஜூவில் இருக்கிற ஒரு டைரக்டருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரிஜினல் சிங்கம் வந்துக்குது எனக்கு, கலப்படம் இல்லாத ஜாதி சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு அவர். கலப்படம் இல்லாத ஜாதி சிங்கம் வந்துக்குது, இதை கலப்பம் இல்லாத இன்னொரு கலப்படம் இல்லாத இந்த 2 சிங்கத்தை வச்சு நாங்கள் நல்ல ஜீன் பூலை உருவாக்குவோம் அப்படின்னு. சிங்கத்துக்கு, ஜூவில் இருக்கிற சிங்கத்துக்கு அவ்வளோ விளம்பரம், அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. இப்போ தாவேக்கால யூ காட் பியூர் டிவிகே மினிஸ்டர்ஸ், யூ காட் பியூர் டிவிகே எம்எல்ஏஸ் சொல்ல முடியுமா? நீங்கள் பியூரு, நீங்கள் மாற்றன்னு தான் ஓட்டு கேட்டீங்க. இப்போ என்னன்னா பால்லேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறீங்க, பன்னீர்லேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறீங்க, தம்ஸ்அப் 2 ஊற்றிக்கிறீங்க. அது என்ன பிராண்டியா? அதை 2 ஊற்று. இது என்ன ஓட்கவா? இது 2 சாய். இது என்னவா? அது கோயில் தீர்த்தமா? அதையும் தூக்கி ஊற்று. இதுக்கு பேர் என்ன? இதுதானே நடக்குது. சரி, டிடிவி தினகரன் கரடியாக கத்துறாருல, யாருன்னா ஒருத்தர் உங்கள் சைட்லேருந்து அதுக்கு ஒரு விளக்கம் இல்லைங்க. அவர் சொல்கிறது அபாண்டம். வீடியோ வண்டி ரிலீஸ் பண்ணீங்க, அந்த வீடியோ யார் ரிலீஸ் பண்ணது இன்னி வரலும் தெரில. நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களா, இல்லை அவரு ரிலீஸ் பண்ணாரா, இல்லை டிடிவி ரிலீஸ் பண்ணாருன்னா? இந்த மொட்டை தத்தா குட்டையில் ஊழ்ந்த மாதிரி எந்த மொட்டை தத்தா எந்த குட்டை எப்போ ஊந்தான்னு தெரில. இல்லைனா இந்த வீடியோ கண்டென்ட் போகும், குட்டி சைத்தான் மாதிரி, மைடியர் குட்டி சைத்தான் மாதிரி, ஆத்தாப்பனே இருக்காது, பெப்பர் பேன் ஓடும், அந்த மாதிரி போயிடுச்சு அந்த வீடியோ. எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ எடுத்தது யார், எப்போ எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க? இந்த 3 கேள்வி ஜேர்னலிஸ்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒய், வென், வேர், ஹவு அப்படின்றது கூட நான் போகல, எதுக்குன்றதோட நான் கேட்கல. அதை நீங்களே வச்சுக்கோங்க. எப்போ எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க, யார் எடுத்தது? இந்த 3 டபிள்யூக்கு ஒண்டி ஆன்சர் சொல்லுங்க. எச்சுக்கு நம்ம அப்புறமா வருவோம். அப்போது இதெல்லாம் வந்து கேள்வி தானே. எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன் வே டிராஃபிக் ஓகே, எல்லாமே வந்து வாய்ஸாக போகிறது, டிக்டாக்கு ரீல்ஸாக போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது, ஒரு சைடு வண்டி போச்சு, அதெல்லாம் ஓகே. இன்னுமுமா
எதிர் சைட்லேருந்து பதில் சொல்ல மாட்டிங்களா? இப்போ இது என்ன, இப்போ இவர் யூட்டர்ன் அடிச்சார்ல, டிடிவி தினகரனோட எம்எல்ஏ யூட்டர்ன் அடிச்சதுக்கு காரணம் என்ன? சரி, அவர் யூட்டர்ன் அடிச்சிட்டாரு, அண்ணனுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதையாச்சும் சொல்லுங்கள். இல்லை அமைச்சராகி உட்கார வச்சிங்கன்னா அதுவே பதில். நீ என்னப்பா பத்திரிகாரன் கேட்குறது, எங்களை நம்பி வந்தால் எங்கள் அண்ணன் அமைச்சர் கூட கொடுப்பாருனா ஓகே அண்டர்ஸ்டுட், நாங்களே கலைஞர் மாதிரி நாங்களே கேள்வி எழுதி நாங்களே பதில் சொல்லிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. கேள்வியும் நானே பதிலும் நானே. பத்திரிகையாளருக்காச்சும் ஒரு புரிதல் வரும்ல. பத்திரிகையாளர் தலையை போட்டு பிச்சுக்கிறா, என்னடா சொல்கிறது, கருத்து சொல்கிறது. இப்போ யாரும் அரசியல்லாம் பேசுகிறதே இல்லை, எல்லாருமே இன்ஸ்டாவை தான் பார்க்குறாங்க, இன்ஸ்டாவை பார்த்து கருத்து சொல்லுவோம், அதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி போயிட்டாங்க. சார் இது இப்போ உண்மையில விஜய் சொன்ன மாதிரி தமிழக அரசியல் களம் வந்து டிவிகே வெஸ் டிஎம்கேன்னு மாறிட்டா இனிமேல் வருங்காலம் அப்படிதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாமா? டிஎம்கே தனித்து விடப்பட்டுக்குதுங்க. அதிமுக ஆ, அதிமுக பி அப்படி வச்சுக்கோங்க, இல்லை அதிமுக வி வச்சுக்கோங்க, அதிமுக விஜய். ஓகே, அதிமுக வி, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே, அப்புறம் எல்லாரும். அப்புறம் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கூட காலைல பாராட்டி தான் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? எல்லாரையும் போய் பார்த்துட்டாரு. 2 பேர் தான் இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க தமிழக அரசியலில். யார் யார் சொல்லுங்கள்? ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று அவர் கூட இருக்கிறவங்க, அவ்வளோதான். வேறு யார்? அதாவது முதல்வர் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு அதிமுக இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிறது, திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது அந்த கட்சிக்கு நல்லது. ஆட்சி வரும் ஆட்சி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆட்சி வச்சு என்ன பண்ண போறீங்க? துட்டு சம்பாதிப்பு, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், அவ்வளோதானே. மக்கள் மனசை வெல்ல முடியுமா? விஜய் ஏன் ஜெயிச்சாரு? விஜய் எதனால ஜெயிச்சாரு? வெளியே இருந்த அந்த கரப்ஷன், மக்கள் மனசை பிடிச்சார் விஜய் மக்கள் மனசை பிடிச்சார், ஜெயிச்சார். ஆட்சி பிடிக்கிறவங்க தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால நீங்கள் மக்களை மனசை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை பாருங்க. அதுக்கு போய் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. ஐயோ எடுத்துன்னு போயிட்டாங்க, அது கோர்ட்டு கேஸ், அது ஒரு சைடு போகும். போய் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ரெட்டலிக்கு ஓட்டு போட்டிங்க, இலைய காணோம், எங்கள் அம்மா சின்னத்தை காணோம், எங்கள் ஐயா எம்ஜிஆர் குத்ததை காணோம், எடுத்துன்னு போயிட்டாங்க. நாங்கள் முதுகில் குத்திக்கணும், உள்ளுக்குள்ளே குத்திக்கணும். வெளியால் திருடின்னு போகிறதுக்கு நாங்கள் விட்டது கிடையாது. அதிமுகவில் ஒருத்தர் அவங்கள முதுகில் குத்தி, ஒருத்தர் மேலே வருது, ஒருத்தர் கீழே போகிறது, ஒருத்தர் தலைவராகிறது, ஒருத்தர் காலில் வருது, அது உட்கட்சி பிரச்சனை. இது வெளியால் பண்ணுற பிரச்சனை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தர் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது, இல்லை அரசபையில் அவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது வேறு. இது கட்சி. அப்போ ஒரு பொது சொத்துன்றது தாவேக்காவோட அதிமுக சேர்ந்துச்சுன்னா தப்பிச்சுது அந்த குரூப்பு, இல்லைன்னா சிக்கல். ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். இப்போ அவர் விஜய் வந்தோன்னா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, அதெல்லாம் வரவேற்பு பெற்றது. அடுத்து இம்மீடியட்டாக அந்த ஜோசியர், அவருக்கு ஆஸ்தான ஜோசியரை அரசு பதவி கொடுத்துருக்காரு. இன்னொன்று நீட்டுக்கு எதிராக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதுக்கு எதிராக இந்தியாவே கொந்தளிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்புலையோ தேவைக்க சார்புலையோ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நடந்துன்னு இருக்குதுங்க. அதெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடியட்டும். நீட்டு தான் பல வருஷமாக இருக்குல்ல, எதில் இருக்கும்போது தான் அதை பற்றி வேகமாக சிந்திக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது பொறுமையாக தான் சிந்திக்கணும். அதுதான் அரசியல். என்ன சொல்கிறது, புரிதல். ஓகேவா? அவசரப்படக்கூடாது. அதனால் பொறுமையாக லெட்ரு எழுதுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. நமக்கும் அவங்களுக்கு வேறு வாய்க்கா தகராறுலாம் இருக்குது. இன்னும் அவர் வேறு போய் பார்க்கல. கடிதம் எழுதுவோம். இதே ஸ்டாலின் கடிதம் எழுதுனப்போ கடிதம் எழுதுவாங்க, அது புரிகிற மாதிரி, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொண்டு வரணும்னால அந்த அழுத்தத்தை கொண்டு வருவார், கவலைப்படாது. இளைஞர்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுலேயுமே நீட் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் இன்றைக்கி ஓட்டு போட்டவங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை பேசுவார். அப்புறம் அந்த ஜோதிடராக ஒருத்தரை போட்டிருக்காரு இல்லையா, அது என்ன சொல்கிறது, இன்றைக்கி காலைல வன்னியரசு சொல்லியிருக்காரு, பில்லி ஜோசியம், அதுக்கப்புறமா சூனியம், இதெல்லாம் தயவுசெய்து அரசாங்கத்துக்குள்ளே எடுத்துன்னு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அவரோட கருத்து தான் என் கருத்தும். அவர் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அவரை பிஏவே வச்சுக்கோங்க. அரசு சம்பளத்தில் பிஏவாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பிஏன்றது நம்ம பிடிச்ச ஆளை வச்சுக்கிறது தான், யாரை வேணால் வச்சுக்கலாம். அதனால் அந்த மாதிரி பதவியில் வச்சுக்கோங்க. இந்த ஓஎஸ்டின்லாம் சொல்லாதீங்க. அப்படி இல்லைன்னா துரந்தர் படம் போய் பாருங்கள். துரந்தர் படத்தில் ஓஎஸ்டி, சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸு, டெக்காய், அந்த மாதிரி விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா இது சீரியஸான போஸ்ட்டு போலகுது. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் ரோல் டு ப்ளே. நீங்கள் பாட்டுன்னு இப்போ நான் ஒரு பழைய ஃபியட்டு காரை எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஃபார்முலா 1 ரேஸில் ஒரு பொசிஷன் இருக்குது, அதில் எடுத்துன்னு போய் வச்சுட்டுப்பா உனக்கு தேவை 4 வீலு, ஒரு பாடி,
இதுவும் கார் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னா ஃபார்முலா 1 ரேஸ் நடத்துகிறவன் என்ன பண்ணுவான், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது என் நிலமை, புரியுதுங்களா? ஹெரிட்டேஜ் பீஸாக வைக்க வேண்டியது வேறு, அது வின்டேஜ் பழைய ஃபியட்டு காரு சூப்பராக இருக்குது எல்லாம் ரைட்டு. அது போய் எத்தனை பழைய வண்டியில் மியூசியத்தில் வைக்க வேண்டிய பீஸு, அதை எத்தனை போய் நான் F1 ரேஸில் ஓட்டுவேன்னா என்ன பண்ண முடியும்? முடிவு எடுக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு பத்திரிக்காரனா கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்டேன், கருத்து சொன்னேன், கருத்து சொல்லிட்டேன். அதான் ஒரு தாயுள்ளத்தோடு அதை மாற்றணும். தப்பான எடுத்துக்காட்டு பண்ணக்கூடாது. உங்களுக்கு இதுவரைக்கும் ஜெயலலிதா கூட ஜோசியம் அது மாதிரி நம்பிக்கை இருந்ததா ஏங்க சொல்றாங்க. ஜெயலலிதா அவங்க அவங்கள உள்ள வலிக்கிறீங்க கொண்டு இதில்? இல்ல அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு அவங்க சிந்தித்து செயல்பட்டாங்கங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க சிந்திச்சு செயல்பட அவ்வளோதான், பதில் வந்துச்சா? சிந்தித்து செயல்படணும், சிந்தித்து செயல்பட்டால் தப்பு வராது, அவ்வளோதான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.